Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. இந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. கோயில்களில் பக்தர்கள் ரீல்ஸ் எடுக்கவும் சமூக வலைதள பதிவுகளுக்காக செல்போன் பயன்படுத்துவதும் அதிகரித்துள்ளது. இதனால் பக்தியோடு சாமி தரிசனம் செய்ய வருபவர்களுக்கு இடையூறு உண்டாகிறது. கோயிலின் புனிதத்தன்மையும் அமைதியும் பாதிக்கப்படுவதாக புகார்கள் எழுந்தன. சென்னை ஹைகோர்ட்டில் இதுகுறித்து பொதுநல வழக்குகள் தொடரப்பட்டது. தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் செல்போன்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என ஹைகோர்ட் உத்தரவிட்டது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 25 ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமய சுதந்திரத்தை வழங்குகிறது. இருப்பினும் கோயிலுக்குள் பொது ஒழுங்கு, அமைதி மற்றும் வழிபாட்டு அமைதியை பராமரிக்க கட்டுப்பாடு விதிக்கலாம் என கோர்ட் தெளிவுபடுத்தியுள்ளது. இப்பொழுது பழனி, திருச்செந்தூர், மதுரை மீனாட்சி கோயில் உட்பட பிரசித்தி பெற்ற பல கோயில்களில் செல்போனுக்கு தடை அமலில் உள்ளது. இந்த வரிசையில் சென்னை வடபழனி முருகன் கோயிலும் இணைந்துள்ளது. செப்டம்பர் 1 முதல் செல்போனுக்கு முழுமையாக தடை விதிக்கப்படுகிறது என வடபழனி கோயில் நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கோயிலின் கருவறை, பிரகாரங்கள் மற்றும் சன்னதிகளுக்குள் செல்போன் மூலம் புகைப்படம் எடுப்பது, வீடியோ எடுப்பது, செல்ஃபி எடுப்பது மற்றும் சமூக வலைதளங்களுக்கான ரீல்ஸ் செய்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. கோயிலுக்கு வரும் முக்கிய பிரமுகர்கள் அல்லது திரைத்துறையினரை கோயில் வளாகத்திற்குள் வைத்து வீடியோ எடுக்கவோ அல்லது பதிவு செய்யவோ அனுமதி இல்லை. தடையை மீறி ரகசியமாக செல்போன்களை கோயிலுக்கு எடுத்து சென்றால் அவை பாதுகாப்பு ஊழியர்களால் உடனடியாக பறிமுதல் செய்யப்படும். குறிப்பிட்ட தொகையை அபராதமாக செலுத்த நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. வடபழனி கோயிலுக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பக்தர்களின் வசதிக்காக தெற்கு கோபுரம் அருகில் ஏற்கனவே இருந்த காலனி பாதுகாப்பு இடம் தற்பொழுது செல்போன் பாதுகாப்பு மையமாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு ₹5 கட்டணம் செலுத்தி பக்தர்கள் தங்களது செல்போனை ஒப்படைத்து டோக்கன் பெற்று செல்லலாம். சாமி தரிசனம் முடித்து திரும்பும்போது மீண்டும் டோக்கனை காண்பித்து செல்போனை பெற்று செல்லும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கோயில் முன்புற பகுதியில் இடது மற்றும் வலது புறத்தில் 2 இடங்களில் காலனி வைக்கும் இடம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது.